எல்லாருக்கும் வணக்கம். எங்க மாமி சமையல் மாமி பேசுறேன். இப்ப மார்கழி மாசம் திருவாதிரை வரும். இந்த திருவாதிரைக்கு களி பண்ணுவோம். அதுக்கு நம்ம தொட்டுக்கிறதுக்கு ஏழுகறி கூட்டுன்னு ஒண்ணு பண்ணுவோம். இப்ப அந்த காலத்துலயும் நாங்க எப்படி இதை வறுக்கிறதெல்லாம் சாமான்லாம் வறுத்து அரைச்சு எல்லா பயிர் வகையும் போட்டு ஊற வச்சு இந்த கூட்டு செய்யறது. இந்த காலத்துல வறுத்து அரைச்சு தான் பண்ணுவோம். அதுக்கு என்ன சாமான் வேணுங்கிறது எல்லாமே உங்களுக்கு நான் எடுத்து வச்சு வறுத்து அரைச்சு நான் செஞ்சு காமிக்கிறேன். இப்ப அதுக்கு என்ன தேவையான பொருள் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பயிர் வகைகள்லாம் முதல் நாள் ராத்திரிக்கே ஊற போட்டுடலாம். காஞ்ச பயிர் எதா இருந்தாலும் 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஊறணும். முதல் நாளே ஊற வச்சுட்டோம்னா காலம்பரை இதை நம்ம களைஞ்சு அப்புறமா நம்ம வேக வச்சுக்கலாம். இது 3 பயிர் நான் எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு எது கிடைக்கிறதோ அது எல்லாமே போடலாம், நல்லா தான் இருக்கும். இது போட்டாலும் நீங்க அதே மாதிரி செஞ்சுக்கோங்க. அடுத்தது துவரம்பருப்பு. இதுக்கு துவரம்பருப்பு இந்த கூட்டுக்கு போட்டால் நல்லா இருக்கும். நான் ஒரு 100 கிராம் துவரம்பருப்பு போட்டிருக்கேன். இதை தனியா நம்ம மஞ்சள் பொடி போட்டு இதை வேக வச்சு எடுத்து வச்சு இந்த பயிர்களை ஊற வச்சுக்கணும். இந்த பருப்பை வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். இப்ப வறுக்கிறது இதுக்கு உண்டான பொருள் என்னன்னு பார்க்கலாம். மிளகாய், மல்லி, கடலைப்பருப்பு, பச்சரிசி 1 ஸ்பூனு, மிளகு, ஜீரகம், கட்டி பெருங்காயம். இது வாசனைக்கு கட்டி பெருங்காயம், உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன் நம்ம வறுத்துக்கலாம். தேங்காய் இதுக்கு வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சிருக்கேன். எண்ணெய் நீங்க எந்த எண்ணெய் யூஸ் பண்றீங்களோ பண்ணிக்கலாம். ஆனா நல்லெண்ணெய் இதுக்கு ரொம்ப வாசனையை கொடுக்கும். நான் நல்லெண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன். புளி ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளி கரைச்சி இந்த கூட்டுக்கு ஊற்றிக்கலாம். உப்பு நம்ம தேவையான அளவு உப்பு பார்த்து போட்டுக்கலாம். அடுத்தது தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய், கடுகு, வரமிளகா, உளுந்தம்பருப்பு இது நான் தாளிக்க வச்சிருக்கேன். இப்ப இந்த திருவாதிரை கூட்டுக்கு உண்டான காய்கறிகள் இப்ப நம்ம பார்க்கலாம். வாழைக்காய், பூசணிக்காய், பரங்கிக்காய், கத்திரிக்காய், கொத்தவரங்காய், சவுச்சவு, உருளைக்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு இது நான் எடுத்து வச்சிருக்கேன். அந்த காலத்துல இருக்கிற காய் நாட்டுக்காயை வச்சு எல்லாம் பண்ணேன். இப்ப கேரட்டு பீன்ஸ் எல்லாம் வந்திருக்கு. இது உடம்புக்கு நல்ல சத்தையும் கொடுக்கக்கூடியது. அதனால நான் பீன்ஸ் ஒரு 100 கிராம், கேரட் 100 கிராம் நான் எடுத்திருக்கேன். இதோட நீங்க உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க, வேண்டாம்னா அதை நம்ம தள்ளிட்டு மிச்சதை பண்ணிக்கலாம். பச்சை முச்சை இப்ப வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த பச்சை முச்சையில அபரிமிதமான சத்துக்கள் இருக்கு. இந்த மொச்சையில எத்தனையோ ரெசிபிகள் நம்ம பண்ணலாம். மொச்சை அவ்வளவு உடம்புக்கு சரி. சீசன்ல இது கிடைக்கும் போது நம்ம இதை வாங்கி நம்ம சாப்பிடலாம். மொச்சை சுண்டல் பண்ணலாம். எல்லா காய் கூட்டு எதுல வேணாலும் நம்ம மொச்சையை நம்ம சேர்த்துக்கலாம். இப்ப பச்சை மொச்சை கிடைக்கிறதுனால நான் பச்சை மொச்சை கொஞ்சம் வாங்கி பொரிச்சு வச்சிருக்கேன். தக்காளி தேவையானவா போட்டுக்கலாம். நான் தக்காளி வச்சிருக்கேன். உங்களுக்கு தேவையான போட்டுக்கலாம், வேண்டாம்னா போட்டுடலாம். தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை தேவையானது வச்சிருக்கேன். பச்சை மிளகாய், வாய்கறி ஒரு 4 மிளகாய் வச்சிருக்கேன். ரொம்ப காரம் வேண்டாம், 4 பச்சை மிளகாய் வாய்கறி வச்சிருக்கேன். இப்ப இந்த காய்கறிகள் நான் எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு எது தேவையோ எது இருக்கோ அதை நீங்க வச்சு நீங்க செஞ்சுக்கலாம். இப்ப நான் கடாயை அடுப்புல வச்சிருக்கேன். முதல்ல வறுத்து எடுத்துட்டோம்னா அது ஆறும். அதுக்குள்ளேயே நம்ம துவரம் பருப்பு வேக வச்சுக்கலாம். இப்ப நல்லெண்ணெய் நான் 1 ஸ்பூன் ஊத்துறேன். கடலைப்பருப்பு இது மாதிரி ஸ்பூன் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதை நீங்க எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் கொத்தமல்லி விரை, ஒரு கட்டி பெருங்காயம் நான் வாசனைக்கு போட்டிருக்கேன். சும்மா ஒரு 10 மிளகு, ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன், வரமிளகாய் ஒரு 10 மிளகாய். ஏன்னா நம்ம சாம்பார் பொடி போட போறோம், பச்சை மிளகாய் போட போறோம். ரொம்ப காரம் வேண்டாம், 10 மிளகாய் போட்டா போறோம். ஒரு 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு. இது நல்லா வறுத்து செவக்கணும். அப்புறம் நம்ம தேங்காய் போட்டு இதுலயே வறுத்துக்கலாம். பச்சரிசி ஒரே 1 ஸ்பூன் போட்டு, தண்ணியா இல்லாம கெட்டியா இருக்கிற பச்சரிசி 1 ஸ்பூன் போடும்.
தேங்காய் நான் ஒரு கப்பு வச்சுருக்கேன். தேங்காய் போட்டால் நல்லா இருக்கும். அதனால தேங்காய் நான் வச்சுருக்கேன். இதையும் தேங்காயும் இதில் நான் சேர்க்குறேன். தேங்காயெல்லாம் நல்லா சிகப்பாக வறுத்தோம்னா கூட்டு 3 நாள் ஆனாலும் கெட்டு போகாது. அந்த காலத்தில் இந்த கூட்டெல்லாம் 3 நாளைக்கு கல்சட்டியில் போட்டு சூடு பண்ணி எரிகுழம்புன்னு வச்சுட்டு எல்லாம் சாப்பிடுவோம். ஆற ஆற இது ரொம்ப சுவையாக நல்லா இருக்கும். இப்போ எல்லாம் தேங்காய் இந்த சாமான்கள் எல்லாம் வறுத்தாச்சு. தேங்காய் எல்லாம் நல்லா வந்து பருப்பெல்லாம் வருது. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டிருக்கேன். ஏன்னா இந்த அரவை வந்து நல்லா கலராக இருக்கும் கூட்டு. இது வந்து இப்போ நான் இறக்கிக்கிறேன். இறக்கிட்டு இது ஆறட்டும், பருப்பு வேக போடலாம். துவரம் பருப்புக்கு இப்போ தேவையான தண்ணி அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ தண்ணி கொதிச்ச உடனே இந்த பருப்பை நான் களைஞ்சி அதில் போடுறேன். இந்த தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த துவரம் பருப்பை நான் கழனி பிடிச்சி வச்சதை இதில் போடுறேன். இந்த பருப்புக்கு கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டிருக்கேன். விளக்கெண்ணையும் பருப்பு வேகிறதுக்கு ஊற்றலாம். இப்போ நான் நல்லெண்ணெய் ஒரு சொட்டு ஊற்றுறேன். பருப்பு நல்லா சீக்கிரம் வந்து போயிடும். இப்போ இந்த துவரம் பருப்பு வேகட்டும். அதுக்குள்ளேயும் நம்ம வறுத்து வச்சிருக்கிறத மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இந்த அரவை நல்லா ஆறிப்பட்டு இப்போ இதை நம்ம நைஸாக அரைச்சிடலாம். இந்த கூட்டுக்கு வறுத்தது எல்லாமே அரைச்சாச்சு. இந்த பருப்பு 3/4 பதம் வந்திருக்கு. இன்னும் நம்ம கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா இது நல்லா வெந்து போயிடும். இப்போ இந்த பருப்பு வெந்து போச்சு. பருப்பு வந்து நான் கீழே இறக்கிறேன். இப்போ இந்த காய் பயிறு எல்லாத்தையும் வேக வைக்கணும். நமக்கு பாத்திரம் தாராளமாக இருக்கணும். எல்லாம் வேகணும், அரவை போடணும், பருப்பு போடணும். அதுக்காக நான் இது வந்து தூக்க முடியாது. இது ரொம்ப கெட்டி இண்டாலியம்பால்னி. அந்த காலத்து ரொம்ப கனம். அதனால இதை இப்போ நான் போட்டிருக்கேன். தண்ணி அடுப்பில் வச்சுருக்கேன். இது இப்போ காஞ்சி போச்சு. நம்ம இந்த ஊற வச்ச நவதானியத்தெல்லாம் இதில் வேக போட்டுக்கிறோம். நான் நேற்றுக்கு ராத்திரியே ஊற வச்சுட்டேன். 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஊறணும். இது ஒரு 10 நிமிஷம் வெந்து போயிடும். மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். இது 10 நிமிஷம் வேகட்டும் பார்க்கலாம். இது 10 நிமிஷம் ஆச்சு. நல்லா ஊறி இருந்ததுனால நல்லா வெந்து போச்சு. நீங்களும் அது மாதிரி ஊற வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ நான் இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். இந்த சட்டியில் தண்ணி ஊற்றுறேன். நான் கொஞ்சமாக அளவாக தண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா புளி தண்ணி வேறு நம்ம இதுக்கு ஊற்ற போகிறோம். அதனால் பருப்பு வேக வச்சு வச்சுட்டோம். இப்போ பயிர் வகையெல்லாம் வேக வச்சு வச்சுட்டோம். இப்போ இந்த காய் வந்து நம்ம இதில் போட்டு வேக வைக்க போகிறோம். நான் வந்து பெருசாக நறுக்கியிருக்கேன். எங்கள் வீடுகளில் இது மாதிரி நறுக்கிறது பழக்கம். உங்களுக்கு சின்னதாக வேணால் நீங்கள் எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் காய் வெட்டிக்கலாம். நான் அந்த உரிச்சு வச்ச பச்சை மச்சையும் இதுலயே போட்டுறேன். எல்லாம் வெந்து போயிடும். அதையும் போட்டுறேன் இதுலயே. மஞ்சப்பொடி மட்டும் கொஞ்சோண்டு போடுறேன். காயெல்லாம் கொஞ்சம் பெரிய துண்டா இருக்கிறதுனால இது வேகட்டும். வெந்த பிற்பாடு நம்ம புளி உப்பெல்லாம் போட்டுக்கலாம். ஏன்னா புளி போட்டோம்னா காய் வேக நாழி ஆகும். இது ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இப்போ இந்த காய் நல்லா இங்கே பாருங்க நல்லா வெந்து போச்சு. காய் பச்சை மிளகாய் போட்டுறேன். தக்காளி நான் சேர்த்துருக்கேன். தக்காளி போடுற பழக்கம் இல்லைன்னா பழக்கம் இல்லாதவோ போட வேண்டாம். தக்காளி போட்டேன். இப்போ நான் கொஞ்சமாக புளி ஊற வச்சுருக்கேன். நீ இருக்க புளி ரொம்ப புளி வேண்டாம். இது தண்ணியாக புளி தண்ணி ஊற்றினா போகிறோம். இருந்தாலும் இதுக்கு நம்ம வீட்டில் சாம்பார் பொடி வந்து ஒரு குட்டி ஸ்பூனில் போடுறேன். அது அரவை போட்டால் கூட மல்லி வாசனை தூக்கலாக இருக்கும். இந்த சாம்பார் பொடி போட்டோம்னா நமக்கு இது நல்லா இருக்கும். இப்போ உப்பு வந்து நான் ஒரு கணக்காக தேவையான அளவு என் கையில் அளவு போடுறேன். எனக்கு ஒரே நிதானமாக இப்படி போட்டு தான் பழக்கம். இதில் நம்ம வேக வச்ச
பயிரெல்லாம் இப்போ போடுறேன். இப்ப இதெல்லாம் ஒன்னாகி கொதிச்சிருத்து. இந்த அரவையை நான் வந்து இதுல ஊத்துறேன். இந்த கூட்டுக்கெல்லாம் ஒரு துண்டு வெல்லம் போடுறது பழக்கம். நானும் இந்த ஒரே ஒரு துண்டு வெல்லம் போடுறேன். இது வெல்லம் போட்டோம்னா அந்த சுவையை வந்து இது தூக்கி கொடுக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு கட்டி வெல்லம் போடுறேன். இப்ப இந்த அரவை கொட்டின பிற்பாடு இது வந்து நல்லா கொதி வரணும். கொதி வந்தாதான் இந்த மல்லி வாசனை எல்லாம் நமக்கு போகும். கொதிச்ச பிற்பாடு கடைசியா நம்ம பருப்பை சேர்க்கிறோம். காயெல்லாம் வெந்து பயிரெல்லாம் சேர்த்துட்டோம், அரவை சேர்த்துட்டோம், எல்லாமே நல்லா கொதி வந்துருக்கு. இப்ப இந்த வேக வச்ச பருப்பு வந்து இதுல நம்ம சேர்க்கணும். இது இப்ப நல்லா கொதிக்கட்டும். இந்த திருவாதிரை கூட்டு இப்ப எல்லாம் நல்லா கொதிச்சு போச்சு. இப்ப இதுக்கு தாளிக்கணும். ஆறுனா நல்லா கெட்டி ஆயிடும். இதை இப்ப இறக்கி வச்சுட்டு நம்ம இதுக்கு தாளிக்கலாம். இந்த கூட்டுக்கு இப்ப தாளிக்க போறோம். இது வந்து இரும்பு கரண்டி. இதுக்கு எத்தனை வயசாச்சுன்னு தெரியாது, எங்க வீட்டுல இது ரொம்ப நாளா இருக்கு. தாளிக்கிறதெல்லாம் தீயாம இதுல தாளிப்போம் நாங்க. இப்ப இதுக்கு கொஞ்சமா தாளிக்கிறதுனால இந்த நான் இரும்பு கரண்டியில தாளிக்க போறேன். தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடாயிடுது. இப்ப நான் கடுகு போடுறேன். நான் ஒரு 3 வரமிளகா போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் வேணும்னா போட்டுக்கலாம். நீங்க உளுந்தம்பருப்பு போட்டிருக்கேன். இந்த உளுந்தம்பருப்பு சிவந்து போச்சு. இப்ப நான் அடுப்பு அணைச்சிட்டேன். இந்த கருவேப்பிலை போட்டிருக்கேன். இப்ப இதில் நான் தாளிக்கிறேன். ஆற இது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த திருவாதிரை கூட்டுல எல்லா பயிர் வகையும் போட்டிருக்கோம். உடம்புக்கு வந்து ரொம்ப சத்தான கூட்டு இது. இந்த பயிர் வகையெல்லாம் கிடைக்கும் நமக்கு. ஊற வச்சு நல்லா பண்ணிக்கலாம். வயசானமா சாப்பிடலாம், குழந்தைகள் சாப்பிடலாம். சாதாரணமா கூட இதை செஞ்சு வச்சுக்கலாம். தோசை, பூரி, இட்லி, சப்பாத்தி எதுக்கு வேணாலும் இது நமக்கு சூட்டபிளா இருக்கும். உடம்புக்கு வந்து தேவையான காய்கறிகளுடைய சத்து பூரா எல்லா காய்கறியும் இதுல நம்ம போட்டிருக்கோம். அதனால எல்லாமே வந்து நமக்கு உடம்புல சாரும். இது சூடா சாப்பிட்டாலும் ரொம்ப சுவையா இருக்கும், ஆறினாலும் சுவையா இருக்கும். 2 நாள் நம்ம வச்சிருந்தாலும் இது கெட்டு போகாது. அடுப்புல போட்டு போட்டு அந்த காலத்துல கல்ச்சட்டியில நாங்கெல்லாம் வச்சுதான் சாப்பிடுவோம். நீங்களும் இதே மாதிரி திருவாதிரைக்கு இந்த திருவாதிரை கூட்டு செஞ்சு வீட்டுல பாருங்க. பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. தங்கமாமி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த நல்ல ஒரு ரெசிபியோட உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.